Welcome to Chuti Cootie Stories! ஒரு அமைதியான கிராமத்தில் இரவில் மட்டுமே பூக்கும் ஒரு விசித்திரமான மரத்தை பற்றி குழந்தைகள் அடிக்கடி கிசுகிசுத்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் அதை நள்ளிரவு மாமரம் என்று அழைத்தார்கள். அதன் பழங்கள் விளக்குகளைப் போல ஒளிர்ந்தன. ஆனால் யாரும் அவற்றை சுவைத்ததில்லை. ஏனென்றால் சூரியன் மறைந்த பிறகு மாயாஜால உயிரினங்கள் அந்த மரத்தை காவல் காத்தன. ஒரு இதமான இரவில் கிரண் என்ற ஆர்வமுள்ள சிறுவன் அந்த மரத்தை கண்டுபிடித்து அந்த புகழ்பெற்ற மாம்பழத்தை சுவைக்க முடிவு செய்தான். அவன் ஒரு சிறிய கூடையை மட்டும் எடுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த வீடுகளை தாண்டி மெதுவாகச் சென்றான். நிலவொளியின் வழிகாட்டுதலுடன் அவன் காட்டின் விளிம்பை அடைந்தான். அங்கே அது இருந்தது. நள்ளிரவு மாமரம் உயரமாகவும் பொன்னிறமாகவும் அதன் கிளைகள் ஒளிரும் பழங்களால் கனத்துத் தொங்கின. காற்றில் இனிமையான மனம் வீசியது. கிரணுக்கு வாயில் நீர் ஊறியது. ஆனால் அவன் நெருங்கிச் சென்றபோது மேலிருந்து ஒரு மெல்லிய சிறகடிப்பு சத்தம் கேட்டது. சந்திரனின் மாம்பழங்களை தொந்தரவு செய்ய துணிந்தவன் யார் என்று வெள்ளித் தூசியால் மின்னும் சிறகுகளை கொண்ட ஒரு வௌவால் சீறியது. கிரண் விரைவாக தலைவணங்கினான். நான் ஒரே ஒரு மாம்பழத்தை மட்டுமே சுவைக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு மாம்பழம் மட்டும். அந்த வௌவால் அவனை சுற்றி பறந்தது. பேராசைக்கு ஒருபோதும் திருப்தி இல்லை. நீ ஒன்றை எடுத்தால் இன்னும் அதிகமாக விரும்புவாய். கிரண் பதிலளிப்பதற்குள் ஒரு பளபளப்பான பச்சை நிற பாம்பு மரத்தின் தண்டில் இருந்து கீழே ஊர்ந்து வந்தது. அதன் செதில்கள் மரகதங்களைப் போல ஒளிர்ந்தன. இந்த பழங்கள் பரிசுகள், திருடுவதற்குரிய பரிசுகள் அல்ல என்று அது சீறியது. கிரணின் வயிறு உருமியது. ஆனால் எனக்கு மிகவும் பசிக்கிறது என்று அவன் கெஞ்சினான். அந்த உயிரினங்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டன. பின்னர் இறுதியாக, உன் இதயம் தூய்மையானது என்பதை நீ நிரூபித்தால் நீ ஒரு பழத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்றன. அவை கிரணிடம் 3 புதிர்களை கேட்டன. முதல் 2க்கும் அவன் எளிதாக பதிலளித்தான். ஆனால் கடைசி புதிர் தந்திரமானதாக இருந்தது. பகிர்ந்து கொள்ளும் போது வளர்வது எது? ஆனால் நீயே வைத்துக் கொண்டால் மறைந்து போவது எது? கிரண் கடுமையாக யோசித்தான். கடைசியில் அவன் புன்னகைத்தான். கருணை. வௌவால் தங்கள் சிறகுகளை தட்டின. பாம்பும் மகிழ்ச்சியுடன் தன் நாக்கை துருத்தியது. நீ தகுதியானவன். கிரண் கையை நீட்டி ஒரு ஒளிரும் மாம்பழத்தை பறித்தான். அவன் அதை கடித்த கணமே அந்த இனிப்பு அவனை அரவணைப்புடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்பியது. ஆனால் அவன் திரும்பி பார்த்தபோது மற்ற பழங்கள் அனைத்தும் மறைந்து இலைகள் மட்டுமே எஞ்சியிருந்தன. குழப்பமடைந்த அவன் பாதுகாவலர்களை நோக்கினான். அந்த வௌவால் மென்மையாகச் சொன்னது, பேராசையுடன் எடுத்தால் மாம்பழங்கள் மறைந்துவிடும். ஆனால் கருணையுடன் கொடுக்கப்பட்ட ஒன்று உன் இதயத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கும். கிரண் அந்த பாதியாக சாப்பிட்ட மாம்பழத்தை வீட்டிற்கு எடுத்துச் சென்று தன் தங்கையுடன் பகிர்ந்து கொண்டான். அவனுக்கு ஆச்சரியமாக அவள் கடித்து சாப்பிட்ட போது அந்த மாம்பழம் மீண்டும் முழுமையாக வளர்ந்து மென்மையாக பிரகாசித்தது. அந்த நாளிலிருந்து அந்த நள்ளிரவு மாமரம் அவன் பார்வையில் ஒருபோதும் பேராசை கொண்டதாக தோன்றவில்லை. பகிர்ந்து கொள்வதிலிருந்தே இனிமையான பழம் கிடைக்கிறது என்பதை அது நினைவூட்டியது. மேலும் சில சமயங்களில் அமைதியான இரவுகளில் வௌவால்களும் பச்சை பாம்பும் நிழல்களிலிருந்து பார்த்து அந்த மரத்தின் ரகசியத்தை கற்றுக்கொண்ட அந்த சிறுவனை பார்த்து புன்னகைக்கும். Good night, little ones. See you soon with our next story.